அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 1, புத்தகம் 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 24. பியருக்கு மிகாய்லாவ்னா உதவி. இளவரசர் வசைலியும் மூத்த இளவரசியும் அங்கிருந்தனர். வரவேற்பு அறையில் இருந்த கேத்ரின் வர்ணப்படத்திற்கு கீழே உட்கார்ந்து ஆவலோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. பியரையும் அவருடைய தோழியையும் அவர்கள் பார்த்ததும் மௌனமானார்கள். எதையோ இளவரசி மறைக்கிறாள் என்று பியர் நினைத்தார். இளவரசி மெதுவாக, அந்த பெண்ணை பார்க்க எனக்கு சகிக்கவில்லை என்றாள். கட்டீஷே, சிறிய வரவேற்பு அறையில் தேநீர் சாப்பிட்டாகிவிட்டது என்று இளவரசர் வசைலி ஆனா மிகாய்லாவ்னாவிடம் கூறினார். பாவம், எனது ஆனா மிகாய்லாவ்னாவே, போய் எதையாவது சாப்பிடு, இல்லையானால் உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. பியரிடம் அவர் எதுவும் பேசவில்லை. தோளுக்கு கீழே அவர் கையை பரிவோடு அழுத்தினார். ஆனா மிகாய்லாவ்னாவுடன் சிறிய வரவேற்பு அறைக்குள் பியர் சென்றார். தூக்கமற்ற ஓர் இரவுக்கு பின்னால் ஒரு கோப்பை இனிமையான ருஷ்ய தேநீரை தவிர தெம்பு கொடுப்பது வேறு எதுவும் இல்லை என்று லொரைன் அடக்கிய பரபரப்புடன் கைப்பிடியில்லாத மெல்லிய சீனா கோப்பையில் தேநீரை குடிக்கும்போது சொன்னார். அவர் முன்னால் ஒரு மேஜையில் அந்த வட்டமான அறையில் இறா சாப்பாடு வைக்கப்பட்டிருந்தது. கோமகன் பெசூகாவின் வீட்டில் அன்றிரவு இருந்த எல்லோரும் தங்களை தெம்பு செய்து கொள்வதற்காக மேஜையைச் சுற்றி நின்றார்கள். இந்த வட்டமான அறையையும் அதிலிருந்த நிலை கண்ணாடிகளையும் சிறிய மேஜைகளையும் பியருக்கு நன்றாய் தெரியும். அந்த வீட்டில் நடன கச்சேரிகள் நடக்கும் போதெல்லாம் நடனமாடத் தெரியாத பியர் அந்த அறையில்தான் இருக்க விரும்புவார். அவ்வழியாகத்தான் நடன மண்டபத்திற்கு போவார்கள். நடன உடைகள் அணிந்து முத்துகளையும் வைரங்களையும் கழுத்தில் அலங்கரித்து பிரகாசமான ஒளி கண்ட அந்த நிலை கண்ணாடிகளில் தங்கள் உருவங்கள் பல இடங்களில் பிரதிபலிப்பதை சீமாட்டிகள் பார்த்து கொள்வதை அவர் கவனித்து கொண்டிருப்பார். இப்போது இதே அறை 2 மெழுகுவர்த்திகளால் மங்கலான வெளிச்சம் கொண்டிருந்தது. ஒரு சிறிய மேஜையில் தேநீர் பண்டங்களும் இறா சாப்பாடு பதார்த்தங்களும் தாறுமாறாய் கிடந்தன. அந்த நடுச்சாமத்தில் பலவிதமான மனிதர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, படுக்கை அறையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்தவர்களாய் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செய்கையும் இருந்தன. அவர்கள் அங்கே தமாஷ் செய்யவில்லை. ஆனால் வருத்தம் தோய்ந்த குரலில் குசுகுசுவென்று மெதுவாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். சாப்பிடுவதற்கு பியருக்கு மிகவும் விருப்பம் இருந்தாலும் அவர் எதையும் உண்ணவில்லை. தமது வாத்தியாரை கேள்விக்குறியோடு நோக்கினார். அவள் மீண்டும் முன்பாதத்தால் நடந்து இளவரசர் வசையிலையும் மூத்த இளவரசியும் இருந்த வரவேற்பு அறைக்கு போவதை பார்த்தார். இதுவும் அவசியம் போலிருக்கிறது என்று பியர் முடிவு செய்து சிறிது நேரத்திற்கு அப்புறம் அவளை பின்தொடர்ந்தார். அங்கே இளவரசிக்கு பக்கத்தில் ஆனா மிகாய்லாவ்னா நின்று கொண்டு இருவரும் பரபரப்போடு மெதுவான குரலில் பேசிக்கொண்டிருந்தார்கள். இளவரசியே, எது அவசியம் எது அவசியமற்றது என்பது எனக்கு தெரியும் என்று அவர்களில் இளையவளானவள் எந்த பரபரப்போடு முன்னால் தன் அறையில் கதவை சாத்தினாலோ அதே பரபரப்போடு பேசிக்கொண்டிருந்தாள். ஆனா மிகாய்லாவ்னா படுக்கை அறைக்கு போகிற வழியை மறித்து கொண்டு அவளை போக விடாமல் தடுத்து மரியாதையோடு ஆனால் மனதில் பதியும்படி பேசினாள். ஆனால் எனது அன்புள்ள இளவரசியே, தொந்தரவில்லாமல் படுத்திருக்க வேண்டிய அவசியமுள்ள உனது மாமாவுக்கு இது மிகுந்த கஷ்டமல்லவா? அவருடைய ஆத்மா தயாராகி கொண்டிருக்கிற இச்சமயத்தில் இம்மாதிரி லௌகீக விஷயங்களை பற்றிய பேச்சுகளில். தனது வழக்கமான மோஸ்தரில் இளவரசர் வசைலி ஒரு கால் மீது மற்றொரு காலை போட்டுக்கொண்டு ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவருடைய கன்னங்கள் தொளதொளப்பாய் இருந்தபடியால் கீழே கனமாய் தொங்கி கடுமையாய் சுழித்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த 2 சீமாட்டிகளும் பேசிக்கொண்டிருப்பதை பற்றி அவருக்கு கொஞ்சமும் கவலை இல்லாதது போன்ற தோற்றத்தோடு இருந்தார். இங்கே வா, எனது அருமை மிகாய்லாவ்னா. கட்டிஷேயின் இஷ்டப்படி செய்யும்படி விட்டுவிடு. கோமகன் அவளிடம் எவ்வளவு பிரியமாயிருந்தார் என்பது உனக்கு தெரியும். இந்த காகிதத்தில் என்ன இருக்கிறது என்பது கூட எனக்கு தெரியாது.
என்று அந்த 2 சீமாட்டிகளில் இளையவள் இளவரசர் வசேலியை பார்த்து தன் கையில் இருந்த சிறிய பெட்டியை காட்டிக்கொண்டு கூறினாள். எனக்கு தெரிந்தவரை அவருடைய உண்மையான உயில் அவருடைய எழுதும் மேஜைக்குள் இருக்கிறது. இந்த காகிதம் அவர் மறந்து போனது. அவள் ஆனா மிகாய்லாவ்னாவை கடக்க முயற்சித்தாள். ஆனால் பின்னவள் அவள் பாதையை மறிப்பதற்காக பாய்ந்தாள். அந்த சிறிய பெட்டியை தான் சுலபமாய் விடப்போவதில்லை என்பதை காட்டுவது போல பலமாய் பற்றி கொண்டு ஆனா மிகாய்லாவ்னா பேசினாள். எனக்கு தெரியும், எனது பிரியமுள்ள அன்பான இளவரசியே, அன்பான இளவரசியே, அவரிடம் கொஞ்சம் இரக்கம் காட்டு. உன்னை கெஞ்சுகிறேன், வேண்டுகிறேன், உன்னை கேட்டுக்கொள்கிறேன். இளவரசி பதில் பேசவில்லை. அந்த சிறிய பெட்டியை பிடுங்கிக் கொள்ளுவதற்கு அவர்களுடைய போராட்ட சப்தம் ஒன்றுதான் அங்கே கேட்டது. இளவரசி அப்பொழுது பேசியிருந்தால் அந்த பேச்சுகள் ஆனா மிகாய்லாவ்னாவுக்கு பெருமையாய் இருக்காது என்பது தெளிவாய் தெரிந்தது. பின்னவள் பிடிவாதமாக பெட்டியை கைப்பற்றி இருந்தாலும் அவளுடைய பேச்சுகள் மட்டும் தேன் மொழியிலும் உறுதியிலும் மிருதுத்தன்மையிலும் கொஞ்சமும் குறையவில்லை. பியர், என் கண்ணே, இங்கே வாரும் இளவரசே. குடும்ப ஆலோசனைகளில் அவரும் இருக்க வேண்டியதுதான் இல்லையா? மைத்துனரே, நீர் ஏன் பேசாமல் இருக்கிறீர் என்று இளவரசி திடீரென்று கூச்சலிட்டாள். அந்த கூச்சல் பலமாயிருந்ததால் வரவேற்பு அறையில் இருந்த எல்லோரும் அதை கேட்டு பதறினார்கள். இறந்து கொண்டிருப்பவரின் அறையின் பக்கத்திலேயே இம்மாதிரி ஒரு சம்பவம் நடப்பதற்கு இவளுக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்பதை கடவுளே அறிவார். இந்த சமயத்தில் நீர் ஏன் மௌனமாயிருக்கிறீர், சூழ்ச்சிக்காரர் என்று துவேஷத்தோடு சீறி தன் முழு பலம் கொண்டு பெட்டியை இழுத்தாள். ஆனால் ஆனா மிகாய்லாவ்னா பெட்டியை விடாமல் இருப்பதற்காக 1-2 அடிகள் முன்னால் எடுத்து வைத்து தன் பிடியை மாற்றிக்கொண்டாள். இளவரசர் வசைலி எழுந்தார். ஆச்சரியத்தோடும் கண்டிப்போடும், ஹோ, இது அசட்டுத்தனம், இங்கே வா, அதை விட்டுவிடு, நான் சொல்லுகிறேன் என்றார். இளவரசி விட்டுவிட்டாள். நீயும் கூட. ஆனால் ஆனா மிகாய்லாவ்னா அவர் சொல்லியபடி கேட்கவில்லை. விட்டுவிடு, நான் சொல்லுகிறேன், பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நானே போய் அவரை கேட்கிறேன். நான் அது உனக்கு திருப்திதானா? ஆனா மிகாய்லாவ்னா, ஆனால் இளவரசே, அம்மாதிரியான பவித்திரமான நற்கரணைக்கு பின்னால் அவருக்கு ஒரு வினாடி அமைதியை கொடுங்கள். இங்கே பியர், உமது அபிப்பிராயத்தை அவர்களுக்கு நீர் சொல்லும். அங்கே நெருங்கி வந்த பியர் கம்பீரத்தையெல்லாம் இழந்த இளவரசியின் கோபமான முகத்தையும் இளவரசர் வசைலியின் சுழித்து வலித்து கொண்டிருந்த கன்னங்களையும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். ஞாபகம் வைத்துக்கொள், இதன் பலாபலன்களுக்கெல்லாம் நீதான் ஜவாப்தாரி. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை என்று கடினமாக இளவரசர் வசைலி பேசினார். இழிவான பெண் என்று இளவரசி கத்திக்கொண்டு எதிர்பாராமல் திடீரென்று ஆனா மிகாய்லாவினாவிடம் துள்ளி குதித்து அந்த பெட்டியை பிடுங்கினாள். இளவரசர் வசைலி தலையை தொங்கவிட்டு கைகளை விரித்தார். அந்த வினாடியில் பியர் வெகு நேரமாக கவனித்து கொண்டிருந்த எப்பொழுதும் அமைதியாய் திறக்கப்பட்டு வந்த அந்த பயங்கர கதவு பலமான சப்தத்தோடு திறந்து சுவரில் போய் மோதியது. 3 சகோதரிகளில் 2ஆமவளான இளவரசி கைகளை பிசைந்து கொண்டு வெளியே ஓடி வந்தாள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வேகமாய் அவள் கூச்சலிட்டு, அவர் செத்து கொண்டிருக்கிறார், என்னை அவரிடம் தனியாக விட்டுவிட்டீர்கள் என்றாள். அவள் சகோதரி பெட்டியை நழுவ விட்டாள். ஆனா மிகாய்லாவ்னா குனிந்து சண்டைக்கு காரணமான அந்த பொருளை வேகமாக கைப்பற்றி படுக்கை அறைக்குள் ஓடினாள். மூத்த இளவரசியும் இளவரசர் வசைலியும் மீண்டும் தங்கள் நினைவிற்கு வந்து அவள் பின்னால் போனார்கள். சில நிமிஷங்களுக்கு பின்னால் மூத்த சகோதரி வெளிரிய கடினமான முகத்தோடும் கீழுதட்டை கடித்து கொண்டும் வெளியே வந்தாள். பியரை பார்த்ததும் ஒரு அடக்க முடியாத வெறுப்பை அவள் முகம் காட்டியது. ஆம், இப்பொழுது நீர் சந்தோஷமாயிருக்கலாம், இதைத்தான் நீர் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர் என்று கண்ணீர் பொங்க தனது கைக்குட்டையில் முகத்தை மறைத்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள். இளவரசர் வசைலி அடுத்தாற்போல் வந்தார். பியர் உட்கார்ந்திருந்த சோஃபாவிற்கு தள்ளாடி கொண்டு வந்து அதில் விழுந்து தமது முகத்தை கையால் மறைத்து கொண்டார். அவருடைய முகம் வெளிரிப்போய் இருப்பதையும் அவருடைய நாடி பதறுவதையும் ஜுரம் வந்திருப்பவர்களைப் போல அவர் நடுங்குவதையும் பியர் கவனித்தார். என் நண்பரே,
என்று சொல்லி பியரின் முழங்கையை பற்றினார். அவருடைய குரலில் அவர் முன்பு எப்பொழுதும் கண்டிராத சிரத்தையும் பலவீனமும் இருப்பதைக் கண்டார். நாம் எத்தனை தடவை பாவம் செய்கிறோம், எவ்வளவு ஏமாற்றுகிறோம், இவையெல்லாம் எதற்காக? நான் 60க்கு நெருங்குகிறேன் என் நண்பரே. நான் கூட எல்லாம் மரணத்திலேயே முடியும். எல்லாம் மரணம், மரணம் பயங்கரமானது என்று சொல்லி கண்ணீர் பெருக்கினார். ஆனா மிக்காயிலாவ்னா கடைசியாக வெளியே வந்தாள். மெதுவாய் அமைதியாய் அவள் பியரிடம் நடந்து வந்தாள். பியர் என்றாள். பியர் கேள்விக்குறியோடு அவளை பார்த்தார். அந்த வாலிபரின் நெற்றியில் அவள் முத்தமிட்டு கண்ணீரால் நனைத்தாள். சில வினாடிகள் கழித்து அவள் சொன்னாள், அவர் போய்விட்டார். அந்த கண்ணாடிகளுக்கு மேலாக பியர் அவளை பார்த்தார். வாரும், உம்முடன் நான் வருகிறேன். அழுவதற்கு முயற்சி செய்யும். கண்ணீரைப் போல பரிகாரம் கொடுப்பது வேறு எதுவும் இல்லை. இருண்ட வரவேற்பு அறைக்கு அவரை அழைத்துச் சென்றாள். தமது முகத்தை ஒருவரும் பார்க்க முடியாது என்பதற்காக பியர் திருப்தி அடைந்தார். ஆனா மிக்காயிலாவ்னா அவரை அங்கே விட்டுவிட்டு போய் திரும்பி வந்து பார்த்தபோது கையின் மீது தலையை வைத்து ஆழ்ந்த தூக்கத்தில் அவர் இருப்பதை கண்டாள். காலையில் பியரிடம் ஆனா மிக்காயிலாவ்னா சொன்னாள், ஆம் என் கண்ணே, நம் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய நஷ்டம். உம்மை பற்றியோ சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் கடவுள் உம்மை இரட்சிப்பார். நீர் இளமையில் இருக்கிறீர். இப்பொழுது அளவற்ற செல்வமும் உம்மிடம் வந்திருக்கிறது. உயிலை இன்னும் பார்க்கவில்லை. இந்த செல்வங்களால் உமது தலை திரும்பிவிடாது என்பதை உம்மை நன்றாய் அறிந்திருக்கும் நான் நிச்சயமாய் அறிவேன். ஆனால் அவை உம்மீது கடமைகளை சுமத்தி இருக்கின்றன. நீர் ஓர் ஆண் பிள்ளையாய் நடந்து கொள்ள வேண்டும். பியர் மௌனமாய் இருந்தார். எனது அன்பான சிறுவரே, ஒருவேளை பின்னால் நான் உமக்கு சொல்லலாம். நான் மட்டும் அங்கில்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை கடவுளே அறிவார். நேற்று முன்தினம்தான் போரிஸை மறக்க மாட்டேன் என்று மாமா வாக்குறுதி கொடுத்ததை நீர் அறிவீர். ஆனால் அவருக்கு அவகாசம் இல்லை. எனது இனிய நண்பரே, உமது தந்தையின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுவீர் என்று நான் நம்புகிறேன். இதை பற்றி ஒன்றும் பியருக்கு புரியவில்லை. நாணங்கொண்டு மௌனமாக இளவரசி ஆனா மிக்காயிலாவ்னாவை நோக்கினார். பியருடன் அவள் பேசிய பின்பு ஆனா மிக்காயிலாவ்னா ரஸ்டோவ் வீட்டிற்கு சென்று படுத்து கொண்டாள். மறுநாள் எழுந்ததும் ரஸ்டோவ்களிடமும் அவளுக்கு பழக்கமானவர்களிடமும் கோமகன் பெசூகாவின் மரணத்தை பற்றிய விவரங்களை கூறினாள். கோமகனின் மரணம் தான் கூட அம்மாதிரி மரணத்தை விரும்பக்கூடிய விதத்தில் இருந்ததென்றும், அவருடைய முடிவு உள்ளத்தை தொடுவதாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஆத்மீக உயர்வை காட்டுவதாகவும் இருந்தது என்றும் கூறினாள். தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த கடைசி சந்திப்பு உள்ளத்தை உருக்குவதாய் இருந்ததென்றும், அதை நினைக்கும் போது கண்ணீர் விடாமல் இருக்க முடியவில்லை என்றும், அந்த பரிதாபகரமான வினாடிகளில் அவர்களில் யார் உயர்வாய் நடந்து கொண்டார்கள் என்பதை அறிய முடியவில்லை என்றும் சொன்னாள். தந்தை கடைசியில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரையும் நன்றாய் நினைவுகூர்ந்து தமது குமாரரிடம் பேசிய வார்த்தைகள் பரிதாபமாயிருந்தன. பார்ப்பதற்கு பரிதாபமாயிருந்த பியர் துக்கத்தினால் மிகவும் அடிபட்டு இருந்ததால் மரணமாகும் தம்முடைய தந்தைக்கு தமது துக்கத்தை காட்டி வருத்தத்தை கொடுக்கக்கூடாது என்று அவர் பலமாய் முயற்சி செய்தார். அது மன கஷ்டமானது. என்றாலும் அதனால் நன்மை உண்டு. கோமகனையும் அவருடைய சிறந்த குமாரரையும் போன்ற மனிதர்களை பார்ப்பதால் ஒருவரின் ஆத்மா உயர்வடைகிறது என்று அவள் சொன்னாள். மூத்த இளவரசி வசைலி ஆகியவர்களின் நடத்தைகளை பற்றி ஆட்சேபித்து அவள் பேசியபோது அதை ஒரு பரம ரகசியம் போல மெதுவாய் குசுகுசுவென்று கூறினாள். அத்தியாயம் 24 நிறைவடைந்தது.